புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக புறப்பட்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட சென்றனர். அங்கு மின் கட்டணத்தை உயர்த்திய புதுச்சேரி அரசையும் மின்துறை அமைச்சரையும் கண்டித்து கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்த அரசு பொறுப்பற்றது முதல் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாகவும் இந்த ஆண்டு 2 முறை உயர்த்திவிட்டதாகவும் தெரிவித்தார். போன தடவை மின் கட்டணத்தை உயர்த்தினப்ப நாங்கள் மானியம் கொடுத்து சரி பண்ணுவோம். அவங்க கொடுத்த மானியம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 45 பைசா, 40 பைசா, 85 கொடுத்தாங்க. நீங்கள் 6000 ரூபா பில்லு கட்டுறவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற மானியம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெறும் 85 ரூபா. 6000 பில்லு கட்டுறவங்களுக்கு. ஆனால் அவங்க ஏற்றி இருக்க தொகை எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 2400 ரூபா. இப்படி மக்கள்கிட்ட மிகப்பெரிய தொகை ஏற்றிட்டு கண் தொடர்புக்கு ஒரு மானியன்ற பேரில் கொடுத்தாங்க. கடந்த ஆண்டு 32 கோடி ரூபாய் இந்த மானியத்தை செலவு பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த வகையில் எப்படி செலவு பண்ணன்றதை ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும். இந்த ஆண்டு இப்போ ஏற்றுற தொகையை நாங்கள் மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கவர்னர் சொல்லியிருக்காரு. அவரும் எந்த வகையில் இதை சரி, ஏன்னா பில்லில் மானியத்தை கொடுக்க முடியாது. அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ஸில் அவங்க செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் அது கரண்ட்டில் அதை குறைக்கிறாங்களா, எப்படி இந்த மானியத்தை கொடுக்குறாங்கன்றதை அவங்க தெளிவுபடுத்தணும்.